பொதுவா இந்த கால் பாத எரிச்சல் அப்படின்றது இன்னைக்கு அதிகபட்சமான நபர்களுக்கு இருக்குது. அதுல குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கால் பாத எரிச்சல் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இந்த கால் பாத எரிச்சல் முதல்ல ஏன் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை, அடிப்படையான சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த கால் பாத எரிச்சலை நம்ம ஈஸியா வெளியேற்ற முடியும். ஆனா நம்ம இன்னைக்கு வியர்வையை வெளியேற்றமான்னு பாருங்க, வெளியேற்றுறதே இல்லை. அப்ப இந்த வியர்வை கழிவுகள் வெளியேற்றப்படலைன்னா இந்த மெட்டபாலிசம் டாக்சின்ஸ் என்ன நடக்கும்? உடல் சர்க்குலேஷன்ல கீழ்பாடுதல் தானே தேங்கும். அதான் கால் பாதத்துல இது தேங்குறதுனால அப்ப நீங்க திரும்ப கால் பாதத்துல தரையில மிதிக்கப்படும் பொழுது, நடக்கப்படும் பொழுது வெப்பம் உங்க உடம்புக்குள்ள ஏற ஆரம்பிச்சு பாருங்க. இந்த வெப்பம் ஏறும் பொழுது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், குளிர்காலத்துல குளிர்ல இருந்து வெப்பத்துக்கு மாறும் பொழுது நமக்கு இந்த எரிச்சலை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா, அப்ப இந்த இடத்துல நம்ம வெப்பத்தை கிளியர் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணோம், ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்சின்ஸை வெளியேற்றினோம்னா என்ன நடக்கும்னா, ரிஃப்ளெக்ட் லைஃப் ஸ்டைல் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய கால் பாதம் கடுமையான எரிச்சல் இருக்குதுங்க, இதுக்கு என்னதான் வழினே தெரிலங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கிற நபரா நீங்க, உங்களுக்காக தான் எளிமையா ஈஸியான ஒரு டிப்ஸை பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவா இந்த கால் பாத எரிச்சல் அப்படின்றது இன்னைக்கு அதிகபட்சமான நபர்களுக்கு இருக்குது. அதுல குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கால் பாத எரிச்சல் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இந்த கால் பாத எரிச்சல் முதல்ல ஏன் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை, அடிப்படையான சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த கால் பாத எரிச்சலை நம்ம ஈஸியா வெளியேற்ற முடியும். ஏன்னா உங்களுடைய உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருக்குது. அதற்கு சில சரியான ரீசன் உள்ள கொண்டு போகப்படும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா அது ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா நாம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னா, எரிச்சல் வந்த உடனே இதுக்கு ஏதாவது ஆயின்மெண்ட் இருக்குதா, இதுக்கு ஏதாவது மாத்திரை இருக்குதான்னு சொல்லி தான் நம்ம சொல்யூஷன் தேடிட்டு இருக்கிறோம். அப்ப இதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம உள்ள முதல்ல கொண்டு போய் பதிவு பண்றதே இல்லை. இதற்கான காரணம் தான் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பணியை பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்ப புதுப்பிக்கப்படும் பொழுது அதனுடைய கழிவு செல்கள் அவருடைய வியர்வை கழிவுகள் மூலமாக வெளியேற்றப்படக்கூடிய வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா நம்ம இன்னைக்கு வியர்வையை வெளியேற்றமான்னு பாருங்க, வெளியேற்றுறதே இல்லை. அப்ப இந்த வியர்வை கழிவுகள் வெளியேற்றப்படலைன்னா இந்த மெட்டபாலிசம் டாக்சின்ஸ் என்ன நடக்கும்? உள்ளுக்குள்ளேயே தேங்க ஆரம்பிச்சிடும். அது உள்ளுக்குள்ளேயே உங்களுடைய ரத்தத்தோட கலந்து சுத்த ஆரம்பிச்சிடும். அதுல தேங்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய உடம்பில் இருந்து வெப்பம் தாக்கப்பட்டால் அது எரிச்சலை உண்டு பண்ணும். இதுதான் ஈஸியான உங்களுக்கு புரியுற மாதிரியான ஒரு விஷயம். அப்ப தேங்குறதுன்றது குறிப்பா நம்மளுடைய உடல் சர்க்குலேஷன்ல கீழ்பாடுதல் தானே தேங்கும். அதான் கால் பாதத்துல இது தேங்குறதுனால அப்ப நீங்க திரும்ப கால் பாதத்துல தரையில மிதிக்கப்படும் பொழுது, நடக்கப்படும் பொழுது வெப்பம் உங்க உடம்புக்குள்ள ஏற ஆரம்பிச்சு பாருங்க. இந்த வெப்பம் ஏறும் பொழுது உங்களுடைய இந்த அழுக்குகள், கழிவுகள், டாக்சின்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே மேல சர்க்குலேஷன்ல மேலையும் கீழையுமா அது கொப்பளிக்கிற மாதிரி ஆகும். அப்ப நமக்கு எரிச்சல் ஏற்படும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், குளிர்காலத்துல குளிர்ல இருந்து வெப்பத்துக்கு மாறும் பொழுது நமக்கு இந்த எரிச்சலை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா, அப்ப இந்த இடத்துல நம்ம வெப்பத்தை கிளியர் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணோம், ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்சின்ஸை வெளியேற்றினோம்னா என்ன நடக்கும்னா, சர்க்குலேஷன் நல்லா சூப்பரா இம்ப்ரூவ் ஆகுங்க. உங்க பாடியில அதிகப்படியான வெப்பம் இருக்குதுன்னா அந்த வெப்பத்தை முதல்ல பேலன்ஸ் பண்ணக்கூடிய வேலையை பண்ணீங்கன்னா ஈஸியா இந்த பாத எரிச்சல்ல இருந்து நீங்க வெளிவர முடியுங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு நிச்சயமா பாத்தீங்கன்னா பேட் குளுக்கோஸ் அதிகமா சுத்துதுன்னா அந்த பேட் குளுக்கோஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கால் பாதத்துல அதிகமா தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிளட் செல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய பணியில அது தொய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கால் பாதத்துல அந்த எரிச்சல் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு வகையான எரிச்சல். இன்னொன்னு நரம்பு சம்பந்தப்பட்ட எரிச்சல். உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னா நிச்சயமா கால் பாதத்துல அந்த மாதிரி எரிச்சலை நமக்கு கொடுக்குங்க. இது ஒரு அறிகுறி, இது ஒரு தூதுவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப நரம்பு மண்டலங்கள் நம்ம வீக்கா வச்சுக்கிறாம அதை பலமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அப்ப நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தி நம்மளுடைய செல்கள் புதுப்பிக்கப்படக்கூடிய கழிவுகளை அங்க வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை பண்ணோம்னா ரொம்ப அருமையா நமக்கு கால் பாத எரிச்சல்ல இருந்து வெளியே வந்துடலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு சொல்யூஷன் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய வேலைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, குறிப்பா ஆவி பிடிக்கிறது, அதாவது ஸ்டீம் பாத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டீம் பாத் நிறைய இயற்கை மருத்துவமனைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அங்க ஸ்டீம் பாத் உங்களுக்கு
பண்ணுவாங்க. இந்த ஸ்டீம் பாத் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்ப நம்மளோட சுவாசி இயற்கை மருத்துவமனையில பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஸ்டீம் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நோயாளிகளுக்கு தகுந்தவாறு, நோய்க்கு தகுந்தவாறும் நோயாளிகளுக்கு தகுந்தவாறும் அதனுடைய மூலிகைகள்ல மாற்றம் இருக்கும். அந்த மூலிகைகள் கொண்டு அவங்களுக்கு வந்து ஸ்டீம் பாத் நடக்கும். அதன் மூலமா அந்த டாக்ஸின்ஸ் வந்து வெளியேறும். அப்ப ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் தேக்கமாயிருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அனைத்தும் உடம்புல இருந்து வெளியேறுங்க. அப்ப இப்படி வெளியேற அவங்களுக்கு பல மாற்றங்கள் வரும். இப்ப ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, ஸ்கின்ல வரக்கூடிய அரிப்புகள் முதற்கொண்டு அதுல வந்து கிளியர் ஆகும். ஆமா, அப்ப உங்களுடைய கால் பாதத்துல இந்த அரிப்புகள் வர்றதும், இந்த வியர்வை கழிவுகள் வெளியேற்றப்பட அருமையா குணமாகுங்க. இதை ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்க எங்க உங்களுக்கு வந்து காலில் தான் அரிக்குது, காலில் முழங்கால் வரைக்கும் அரிக்குது, இடுப்பு வரைக்கும் அரிக்குதுன்னா நீங்க உடல் முழுவதுமே வேர்க்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுங்க. இதுக்கு என்ன பண்ணலாங்க அப்படின்னா, நீங்க வீட்டில் உள்ள பண்ற மாதிரி சில டிப்ஸ் சொல்றேன், அதை பயன்படுத்துங்க. வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமனைக்கு நேரடியாக போய் அந்த ஸ்டீம் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப பெட்டருங்க. ஆமா, இந்த பிளட் டீடாக்ஸ் பண்றதுக்கு அது ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த ஸ்டீம் பாத். இப்போ நீங்க வீட்டில் இருக்கிறதுக்கு நீங்க பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நார்மலா நமக்கு இந்த ஆவி பிடிக்கிறதுக்குன்னு இன்னைக்கு லிக்விட் டிராப்ஸ்லாம் வந்து கிடைக்குது. ஆமா, அதை வந்து நம்ம போட்டு தாராளமா ஆவி பிடிச்சிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா சில மூலிகைகள் கலந்து நீங்க ஆவி பிடிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டருங்க. ஆமா, ஹெர்பல் ஸ்டீம் பவுடர்னு ஆக்சுவலி நம்ம போட்டிருப்போம். அதுக்குள்ள நிறைய மூலிகைகள் இருக்கும். உங்களுக்கு ஈஸியா சில மூலிகைகள் சொல்றேன், நீங்க வீட்டுல இருந்தே ரெடி பண்ணிக்கிற மாதிரி சில மூலிகைகள் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, அப்ப இதுக்கு என்ன மூலிகைகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வேப்பலை. இந்த வேப்பலை கொஞ்சம், அப்புறம் கீழாநெல்லி இலை. இந்த கீழாநெல்லி இலை கொஞ்சம் மஞ்சப்பொடி, அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா நீங்க வீட்டுல பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். அப்ப கீழாநெல்லி, வேப்பிலை, மஞ்சள் பொடி, இதை நீங்க நல்ல சுடுதண்ணில அப்படியே பாயில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கிருங்க. இதோட வேலை என்னன்னா, இப்ப வேப்பலை பாருங்க, கசப்பு தன்மை உடையது. நச்சு கிருமிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை கூட வெளியேற்றி விட்டுரும். உள்ளுக்குள்ள வைரஸ், பாக்டீரியாஸ் எது இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். உடம்புக்குள்ள கசப்பு தன்மை அப்படின்றது ஏறும். ஏன்னா கசப்பு தான் எதுவுமே சாப்பிட்றது இல்லையே. அப்ப கசப்பு தன்மை அப்படின்றதும் கூட அது வழியாக ஏறும். மஞ்சள் பொடி ஒரு கிருமி நாசினி இல்லையா? ஆமா, அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் செல்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஒண்ணு. அது போக வந்து நமக்கு வந்து மேலாப்புல வந்து ஒரு பாதுகாப்பு கவசத்தை கவர் பண்ண மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மஞ்சள் பொடி. அதே போல கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லி இலை பாருங்க, கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கல்லீரல் மட்டும் உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா உங்க உடம்புக்குள்ள தேவையில்லாத திருடன்கள், நோய்கள் உள்ள வராமல் பாதுகாக்கலாம். அதான் ஒரு விஷயம். அப்ப இந்த கீழாநெல்லி, வேப்பிலை, மஞ்சள் பொடியை நல்லா ஒரு 2 லிட்டர் தண்ணியில பாயில் பண்ணுங்க. பாயில் பண்ணதை தூக்கி ஒரு டப்புல வச்சுக்கிட்டு நீங்க வந்து நல்ல ஒரு போர்வையெல்லாம் எடுத்து உடம்பு முழுவதும் போத்தி லேசான ட்ரெஸ் போட்டுருக்கணும். லேசான ட்ரெஸ் போட்டுக்கங்க. தண்ணீர் நல்லா 1/2 லிட்டர் இருந்து 1 லிட்டர் குடிச்சுக்கிட்டு உட்காருங்க. உட்காந்துட்டு போர்வையை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொதிக்க வைக்கப்பட்ட, இந்த மூலிகைகளால் கொதிக்க வைக்கப்பட்ட நீர் இருக்குல்ல, அதனுடைய மூடியை வெளியே எடுத்துருங்க. புகை நல்லா வரும். போர்வையை உடம்பு முழுவதும் நல்லா போத்திடுங்க. உடம்பு முழுவதும் எங்கேயும் கேப் இல்லாமல் ஃபுல்லாக போத்திடுங்க. இப்போ அப்படியே நீங்க சுவாசம் பண்ணலாம். உள்ள சுவாசம் தாராளமாக பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. அப்போ உடம்பு முழுவதும் இதனுடைய இந்த நீராவியானது போயிட்டு வேர்வை கழிவா கொட்டும் பாருங்க. இந்த வியர்வை கழிவுகள் வெளியேற உங்களுடைய பாத எரிச்சல் சூப்பரா சரியாகுங்க. அது மட்டும் இல்ல, அது பல வேலைகள் பண்ணும். நீங்க அதை பண்ணி உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டுச்சுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. அது மற்றவங்களுக்கும் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ரைட். இப்போ இந்த ஆவி பிடிக்கிறத எவ்வளவு நாளுங்க பண்ணணும், எப்போ பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி சில டவுட் இருக்கும். ரொம்ப சிம்பிள். இதை வந்து நீங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் பண்ணி ஆகணும். காலைல சாப்பாடு முன்னாடி பண்ணுங்க, இல்லைன்னா நைட் சாப்பாடு முன்னாடி பண்ணுங்க. அப்போ நைட் சாப்பாடு முன்னாடினா ஈவினிங் சமயத்துல ஒரு 5 to 7 இந்த நேரத்துல பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஆவி பிடிச்சிக்கலாம். அது போல வந்து எல்லா வயதினரும் பண்ணலாமா? எல்லா வயதினரும் பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. சின்னவங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த மூச்சு முட்டாம இருக்கிறதுக்குரிய வேலைகளை மட்டும் பண்ணிக்கங்க. இல்ல கழுத்துக்கு கீழே மட்டும் ஆவி பிடிக்கிற மாதிரி வந்து பெட்ஷீட்டை வந்து கழுத்துக்கிட்ட கட்டிக்கங்க, பெட்டர். அவ்வளவுதான். உடம்புக்குள்ள கீழே ஃபுல்லா நல்லா வேர்த்து வந்தாலே போதும், கிளியருங்க. பழைய கழிவுகளின் தேக்கம் தான் உங்களுடைய பாத எரிச்சலுக்கான மிக முக்கிய காரணம். அதுக்கு இந்த ஒன்னே ரொம்ப ரொம்ப அற்புதமா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஹெர்பல் ஸ்டீமை மட்டும் நீங்க வந்து வீட்டில் எடுங்க. வீக்லி 2 எடுத்து பாருங்க, என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. இப்ப இதுக்குள்ள கீழாநெல்லி சேர்த்திருக்கிறதுனால நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தக்கூடிய வேலையை இது பண்ணும். நரம்புகள் மூலமாக வரக்கூடிய எரிச்சலும் இதன் மூலமாக சரியாகும். ட்ரை பண்ணி பாருங்க, என்ன பலன் கிடைச்சது அப்படின்றத தகவல் கொடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.